ஹாய் எவ்ரிவான். சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டு, மீனாட்சியோட திருக்கல்யாண வைபவத்திலயும், உற்சவத்திலயும் கலந்துக்க முடியல அப்படின்ற ஏக்கம் எனக்கு ரொம்ப நாளாவே இருந்தது. அந்த ஏக்கம் தீர்ற மாரி, நந்தினி மேம், நிர்விக்னலட்சுமி இல்லத்துல கதம்பவன வாசினிக்கு ஏப்ரல் 25லேருந்து ஏப்ரல் 29 வரைக்கும் 5 நாள் சித்திரை மகா உற்சவம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் அங்க போயிருந்தேன். அங்க வந்து கதம்ப வனவாசினிய அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க கரெக்டா 26 அன்னைக்கு போயிருந்தோம். சோ அன்னைக்கு வந்து பட்டாபிஷேகமான மகுடம் சூட்டுற நாளா இருந்தது. ரொம்ப அழகாவும் எலாபரேட்டாவும் இந்த ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவ்வளவு நல்லா இருந்தது. சோ இதுதான் அந்த கிரீடத்தை எடுத்து அழகா சூட்டுறாங்க பாருங்க. ரொம்ப அழகா இருந்தது இது. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. மீனாட்சிக்கு ரொம்ப அழகான தாமரை மாலை, மல்லி மாலை, வேப்பம்பூ மாலை, கொடி சம்பங்கி மாலை அப்படின்னு அலங்காரம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மதுரைக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. அவ்வளவு நல்லா இருந்தது. ஏப்ரல் 28 அன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணத்தை கிருஷ்ணசுவாமி மஹால், சவுத் போக் ரோட், டி நகர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. வாத்தியம், பாட்டு, தீபாராதனை, அலங்காரம், பிரசாதம் அப்படின்னு சூப்பரா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நந்தினி மேமும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ஹாஸ்பிட்டபிளாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க. ஸோ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் ஆக்சுவலாக அங்கே மீட் பண்ணுறேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் டீட்டெயில்ஸை கீழே கொடுக்குறேன். முடிஞ்சவங்க டெஃபினட்டாக வந்து பாருங்க. அம்மா பிளெஸிங்ஸையும் வந்து வாங்கிக்கோங்க. See you all in the video. Thank you.